வணக்கம். மதுரை ராமச்சந்திரன் பேசுகிறேன். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி நடிகர் விஜய் அவர்கள் தனது கூட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. பெரிய கேட்டை போட்டு தான் உள்ளே இருக்கார். இது ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி, எத்தனை நாள் ஆச்சு இப்போ கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு, இன்னும் வெளியே வராமல் இருந்தால் என்ன அர்த்தம்? ரசிகர்களையும் பார்க்க வர்றதில்லை, தொண்டர்களையும் பார்க்க வர்றதில்லை. இப்போ மழை வெள்ளம் புயலுன்னு போய்கிட்டு இருக்கு, வெளியே பார்க்க வேண்டியதானே, அப்படியே பயம் அப்படின்னு ரசிகர்கள் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அவ்வளோ பாதுகாப்பு கூட, அவ்வளோ பெரிய அரசியல் தீவிர பேச்சாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே தமிழ்நாட்டில் அரசியல் மலிந்து போயிருக்கிறது. அரசியலை தீவிரமாக பேசுகிறதுக்குன்னு சிலர் இருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தரை நம்பினா முழுசாக நம்பணும், இல்லைன்னா விட்டுறணும். தமிழ் மக்களை நம்பணும். ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அதுக்கு சிபிஐ விசாரணை இருக்குது. இந்த விசாரணை என்றைக்கு முடிய, என்றைக்கு வெளியே வர, இந்த வருடம் முடிஞ்சிடும், டிசம்பர் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ரசிகர் பேசுகிறாங்க, வெளியே வருங்க. நீங்கள் வாட்டு கேட்டை போட்டி உள்ளே பெரிய கேட்டை போட்டி யாரையும் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா ரசிகர் நாளைக்கு உங்களை எங்கே பார்ப்பாங்க? லண்டனில் பார்க்குறதா நீங்கள் வாட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னு பேசுகிறாங்க. பொதுநலத்தோடு பேசுகிறேன், பொதுமக்களுக்காக பேசுகிறேன். நான் அரசியல்வாதி கிடையாது. அடுத்த வீடியோ வரேன்.